ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஓசன் மாடிஃபயர் அண்ட் வேவ் மாடிஃபயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிளேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிளேனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மாடிஃபயர் டேப் போயிட்டு இதில் ஆட் மாடிஃபயரில் வந்துட்டு நான் வந்து வேவ் மாடிஃபயரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களோட கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து சப்டிவைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சப்டிவைடோட நம்பர் ஆஃப் கட்ஸை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த கட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த வேவ் வந்து பெர்ஃபெக்டாக வந்து அலைன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இந்த அனிமேஷன்ஸை ப்ளே பண்ணி பார்த்தேன்னா ஸோ எனக்கு வந்து இந்த வேவ்ஸ் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து நான் இந்த ஹைட் வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வித் வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மூலமாக நம்ம அந்த வேவ்ஸோட டெப்த்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து மறுபடியும் எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதில் நான் பாதி வெர்டிசஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செலக்ட் பண்ண வெர்டிசஸ் வந்து நான் வந்து ஒரு குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து குரூப் கிரியேட் பண்ணிட்டு இதை நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மாடிஃபயர் டேப் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் குரூப் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு இப்போ இந்த அனிமேஷன்ஸை வந்து ப்ளே பண்ணேன்னா நான் செலக்ட் பண்ண குரூப்பில் மட்டும் இந்த அனிமேஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஓசன் மாடிஃபயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் மாடிஃபயர் டேப் போயிட்டு நான் வந்து ஓசன் மாடிஃபயரை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிளேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம அதில் அனிமேஷன்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து 0 போய்கிட்டு ஸோ இப்போ இந்த மாடிஃபயர் வந்து டைம்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் கீபோர்டில் வந்து ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லோ கலரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் அந்த டைமோட எண்டுக்கு போயிட்டு இங்கே டைம் உள்ள வேல்யூஸ் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் பட்டன் மாதிரி இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த அனிமேஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஓசன் மாடிஃபயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓசன் மாடிஃபயர் வந்து ஒர்க் ஆகுது. நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.